எப்படி கர்ப்பானு அந்த பொண்ணுக்கே தெரியாது. சூரியனுடைய வெப்பத்துல அது ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. வீட்டுல ஊர்லயே வைக்க கூடாது. எண்ணெய் கட்டி கொண்டு போய் காட்டுல ஓட்டு விட்டாங்களா, ஆடவனே ஃபுல்லா ஓவர ஓசம். கரடிக்கு காட்டுல இருக்கிற கரடி கண்ணு, அந்த கண் வலி வந்த நேரத்துல அதுவும் ஓட முடியல, இந்த அம்மாவும் ஓட முடியல. ரெண்டுமே ஒரே இடத்துல கத்துனதுனால இது நம்மள பிடிக்கதான் வருது அப்படின்னுட்டு இந்த வயசுல இந்த குழந்தையும் கீழே விழுந்து போச்சு. கரடீஸ்வரி அப்படிங்கறத பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்படலனா நான் ஒரு குட்டி கதை சொல்றேன், கடைசியில உங்களுக்கு யாருன்னு தெரியும். ஒரு ஊர்ல ஒரு பொண்ணு இருந்தாலாம். பிரச்சனை என்னன்னா, அந்த பொண்ணு கர்ப்பிணியா இருந்தாலாம். ஆனா யாரால கர்ப்பமானா அப்படிங்கிற விஷயம் அவளுக்கு தெரியாம இருந்தாலாம். இத கேள்விப்பட்ட அவங்க ஊர் மக்களும் சரி, அவங்க அப்பாவும் சரி, இவ எங்க தப்பான அஃபேர்னாலதான் இவ கர்ப்பமாயிருப்பாளோ அப்படின்னு சந்தேகப்பட்டு இவளை ஊர் ஒதுக்குப்புறத்துல ஒதுக்கி வச்சுட்டாங்களாம். ஒதுக்கி வச்சதான் ஒதுக்கி வச்சாங்க, சும்மா ஒதுக்கி வைக்க வேண்டியதானே. ஆனா கண்ணை கட்டி காட்டு போற சைடுல ஒதுக்கி வச்சுட்டாங்களாம். கண்ணை கட்டி காட்டுல விட்ட இந்த பொண்ணு போன்னு எனக்கு என்னடா இப்படி ஒரு நிலைமை அப்படின்னு சொல்லி கதற, இந்த கதறல் சவுண்ட கேட்டு அங்க உள்ள ஒரு கரடிக்கு கண்ணுல நோய் ஏற்பட்டுச்சான். லாஜிக்லாம் கேட்காதீங்க, கத்துனா எப்படி கண்ணுல நோய் ஏற்படும் அப்படிங்கிறது கதையாவே இருக்கட்டும். இந்த கண்ணுல நோய் வந்த இந்த கரடி எங்க இந்த பொண்ணு நம்மள அட்டாக் பண்ணிடுமோ அப்படின்னு சொல்லி பயப்பட, எங்க கரடி நம்மள சாப்பிட்டுருமோ அப்படின்னு சொல்லி பயப்பட, இந்த கரடி அந்த பொண்ணோட வயித்தை புரண்டிடுச்சான். புரண்டதுனால அந்த பெண்ணோட வயிற்றுல இருந்து அந்த குழந்தை கீழே விழுந்து இறந்துருச்சான். இப்படி ஒரு பெரிய பாவத்தை செஞ்சிட்டோமே அப்படின்னு சொல்லி கரடி ஓன்னு கத்த, இன்னொரு பக்கம் இந்த பொண்ணு எனக்கு ஏனா இந்த நிலைமை அப்படின்னு சொல்லி கதற, 3 பேரும் மாத்தி மாத்தி கதற நேரத்துல இந்த பாத்துட்டு இருந்த இந்த பார்வதி பரமசிவன் அப்படிங்கிற கடவுள் மேல இருந்து 3 பேரும் எரிச்சு சமாதி ஆக்கிட்டாராம். இந்த சமாதி பாக்குறதுக்கு எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு பாம்பு புத்து போல இருந்துச்சான். இந்த பாம்பு புத்து உருவான கதையை தான் கரடீஸ்வரி கதை அப்படின்னு சொல்லி இந்த ஊர் மக்கள், அதாவது குருமன்ஸ் கம்யூனிட்டி சொல்றாங்க. எப்படி குருமன்ஸ்க்கு வீரபத்ரர் ஒரு குல தெய்வமோ, அதே மாதிரி இந்த கரடீஸ்வரி அப்படிங்கிறவங்க வீட்டு தெய்வமா இவங்க வழிபடுறாங்க. இப்படிதான் கரடீஸ்வரி அப்படிங்கிறவங்க உருவான கதை.